லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு பரவி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்துக்கிட்டாலும் கூட நான் பேசிக்கா ஒரு கன்சர்வேட்டிவ் தான் சார். நீங்க அப்படி இந்த ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் நீங்க நினைக்கணும்னாக்கா நான் ஒரு கன்சர்வேட்டிவ் தான். அதாவது ஒன்றை உடைக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற பொழுது இதை விட நான் சொல்லக்கூடிய இன்னொன்று அற்புதமான ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒன்றை உடைப்பது என்பது அவ்வளவு சரியான ஒரு அப்ரோச்சா எனக்கு லைஃப்ல தெரியல. இப்போ திருமணம் அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அது எந்த மதத்தை சார்ந்த திருமணமாக இருந்தாலும் இப்ப பர்சனல் லாஸ் தான் நமக்கு இருக்கு. இந்து திருமண சட்டம், இந்தியன் கிறிஸ்டியன்ஸுக்கான திருமண சட்டம், அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸுக்கான திருமண சட்டம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எல்லாமே இருக்கு. இது எல்லா சிஸ்டத்திலையும் சொல்லப்பட்ட அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நான் வாழ்ந்தா கூட எனக்கு அப்படியே சஃபகேட்டிங்கா இருக்கு, மூச்சு முட்டுது. எனக்கு இது சிஸ்டமே வேண்டாம், நான் அதை விட்டு வெளியில போறேன், நான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொன்னா இதை சொல்லக்கூடியவர்கள் இதையெல்லாம் விட அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல என்ன பெட்டர் லைஃப் இருக்கு அப்படின்றத சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஸ்கீமுமே அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இல்ல. அதனால நான் அதை அவுட்ரைட்டா அந்த ஸ்கீமையை ரிஜெக்ட் பண்றேன். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மேரேஜ் அப்படின்னும் போது அது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு, அந்த குழந்தைகளுடைய பராமரிப்பு, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், அவர்களுக்கான பொருளாதார சூழல், இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் ஒரு ஆண் பெண்ணினுடைய உறவு என்பது. அது எனக்கும் இன்னொருவருக்கும் சம்பந்தமான விஷயம், இதை என் குழந்தைகள் பொருட்டு கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் சொன்னாலோ இல்ல ஒரு பெண் சொன்னாலோ ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு சிந்தனைன்னு நான் நினைப்பேன். கமிட்மெண்ட் இல்லாத எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது சார். ஒரு தொழிலாக இருந்தாலும், ஒரு நட்பாக இருந்தாலும், ஒரு உறவாக இருந்தாலும், ஒரு வேலையா இருந்தாலும், எதா இருந்தாலுமே கமிட்மெண்ட்ன்றது ஒண்ணு இருக்கு. அதுல எனக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே வேண்டாம், நான் பாட்டுக்கு நினைச்சா அவங்க கூட இருப்பேன், நான் பாட்டுக்கு நினைச்சா போயிருவேன், எனக்கு நான் இதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, எதுக்குமே போக வேண்டியதில்லைன்னு ஆரம்பிச்சுது இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஆனா இது இப்ப எங்க வந்திருக்குது? லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கூட மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கூட பிரச்சனை வந்தா, அப்ப திருமணம் என்பதன் மூலமா வந்த உறவுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ எப்படி சட்டப்பூர்வமாக தீர்வு காண தொடங்கினாயோ அதே மாதிரிதான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நீ சட்டப்படியா தீர்வுகளை தேட தொடங்குவாய் என்றால் எதுக்காக இந்த சிஸ்டத்தையே நீ கொண்டு வந்த? யூ டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் நீ எனக்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப். அப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும்போது நீ சட்டத்தினுடைய துணை வேண்டும் அப்படின்னு சொன்னியா, இதுக்கு நீ அந்த சிஸ்டத்திலேயே இருந்துட்டு போயிடலாம் இல்லையா? எண்ட் ஆஃப் இட் என்ன சொல்றேன்னா, எந்த உறவாக இருந்தாலும் அதுல ஒரு கமிட்மெண்ட் இருக்கு சார். கமிட்மெண்டே இல்லாததுக்கு நான் ஒரு உறவு வச்சுக்குவேன் அப்படின்னு ஒருத்தர் பேசினாங்கன்னா இட் இஸ் அ ஃபார்ஸ். அதான் என்னால சொல்ல முடியும். மேரேஜ் அப்படின்னு வந்துட்டாலே அது ஒரு கமிட்மெண்ட்டுக்கான வார்த்தை அப்படின்னு சொல்லி அப்படிதான் நம்ம இந்த சொசைட்டில கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப லிவ் இன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க சார்? பாதிப்பு மேரேஜுக்கு கிடையாது. நீ மேரேஜ் என்ற இன்ஸ்டிடியூஷனை விட்டுட்டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல போனீங்கன்னா பாதிப்பு மேரேஜுக்கு என்ன மேரேஜுக்கு என்ன பாதிப்பு? மேரேஜுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. மேரேஜ்ல தப்பிக்கிறதுக்காக இவங்க இந்த ரூட் எடுத்துக்கிறாங்க. யூ ஆர் இன் a larger greater mess. இதை விட இன்னும் பிரச்சனையான ஒரு சூழலுக்கு தான் நீ போறியே தவிர இதை விட ஒன்னும் சுலபமான ஒரு சூழலுக்கு நீ போல. இது எந்த விதத்துல உன்னை காப்பாத்திருச்சு சார்? ஒரு மேரேஜ்ல அல்டிமேட்லி என்ன சார், உனக்கு பிடிக்கலனாக்கா நீ கோர்ட்ல போய் ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் போட முடியும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் நீங்க இப்ப நடக்கிற சமூகத்தில் நடக்கிற எவ்வளவு விஷயங்களை பாருங்களேன். என்ன மாதிரியான ராமிஃபிகேஷன்ஸ் வருது? பணத்தை ஏமாத்திட்டான்னு சொல்றீங்க ஒருத்தனை. அப்ப பணத்தை பணத்தை ஏமாத்தினா சார் எனக்கும் அவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து, என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அது எப்படி, ஏன் இதுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டியது தானே இருக்கு? அப்படிதானே? அப்ப அதுக்காகவும் நீ கோர்ட்டுக்கு தானே போற? நீ எதுக்கா நீ கோர்ட்டுக்கு போக மாட்டேன், நான் இந்த ஒரு டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு பிரச்சனைகள் வரும், எனக்கு நாட்கள் ஆகும்னு நீ நினைக்கிற ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல, இல்ல ஒரு மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப்ல எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு, கண்டிப்பா நான் கார்த்தால இருந்தா இதெல்லாம் செய்யணும், சாயங்காலம் இருந்தா இதெல்லாம் செய்யணும், நான் ஒரு வீடை பராமரிக்கணும், ஒரு குழந்தைங்களை பராமரிக்கணும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன லிவ் இன் ரிலேஷன்ஷிப்? எத்தனை பேர் இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல? யூ டெல் மீ ஒன் பர்சன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல நான் நல்லா இருக்கேன். சொசைட்டின்றது கடைசியில் என்ன சார்? நான் நினைக்கிறதெல்லாம் தான் சமூகத்தில் நடக்குதா? இல்ல சமூகம் நடக்கிறத நினைக்கிற மாதிரிலாம் தான் நான் நடந்துக்கிறதா? இல்ல, நானும் இந்த சமூகத்தில் நடக்கும் பல விஷயங்களை பொறுத்துக் கொள்கிறேன், சமூகமும் என்னிடம் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பொறுத்துக் கொள்கிறது. கடைசியா அந்த பொறுத்துக் கொள்வதும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்பதும் தானே சார் நம்ம இந்த சமூகத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சார்? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூட நான் தயாரா இல்ல. எல்லாமே என்னோட இடத்துல இருந்தா எல்லாத்தையும் பாப்பன்ற அந்த அளப்பரிய நான் என்ற அந்த ஈகோயிசம் இருக்குல்ல, அந்த சூப்பர் ஈகோ இருக்கே, அந்த சூப்பர் ஈகோ தான் இதையெல்லாம் செய்ய வைக்கும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். நான் இதுக்கெல்லாம் ரொம்ப அப்போஸ்ட் சார். நீங்க யூ கால் மீ அ கன்சர்வேட்டிவ், எஸ்,
அதை துணிச்சலாக நான் ஒப்புக்கொள்வேன். இதெல்லாம் சொன்னா நான் பிற்போக்குவாதி என்றால் நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் பிற்போக்குவாதி தான். எனக்கு அதை பற்றிய எந்த கவலையும் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு பெட்டர் சிஸ்டம் சொல்லாம நீ இருக்கிற சிஸ்டத்தை உடைக்காத. ஏன் உடைக்கிற? நான் வந்து கல்யாணம் தான் பர்ஃபெக்ட் பியூட்டிஃபுல் சிஸ்டம் அப்படிலாம் சொல்ல வரல. 100 பிரச்சனைகள் இருந்தது, கூடவே 100 உதவிகளும் இருந்தது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல யார் சார் உதவி? இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க? சைக்கலாஜிக்கலா என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? எமோஷனலா என்ன மாதிரியான ட்ராமாக்குள்ளவே அவங்க சிக்கிக்கிறாங்க? எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே சார், எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே இட் ஷுட் பி வெரி டிஃபைன்டு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல டெல் மீ, அவர் யாரு இவர் யாரு? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படியா? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஒய்ஃப் கிடையாது அப்படியா? அப்ப யார் நீ? பார்ட்னர். பார்ட்னர்னா என்ன? பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி வருவியா நீ? கிடையாது. அப்ப வாட் இஸ் தட்? உங்க உறவுனுடைய வரைமுறை என்ன? வரைமுறை அற்றதுதான் உன்னுடைய உறவுன்னு சொன்னாக்க அதுல எழக்கூடிய பிரச்சனைகளை வரைமுறைக்கு உட்பட்ட சட்டத்துக்குள்ள நீ எப்படி தேடுவ? உனக்குன்னு உட்காந்து வரைமுறை இல்லாத நான் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருப்பேன், அதுக்குன்னு நான் ஒரு தனி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கு நான் என் நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பேனா? அப்ப எந்த விஷயத்திலயுமே சார் ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு வேலை ஒருத்தர்கிட்ட கொடுக்கறோம், நம்ம அத வேலை ஒருத்தர் செய்யறாருன்னா செய்யற எனக்கு ஒரு வரமுறை இருக்கு, கொடுக்கற உனக்கு ஒரு வரமுறை இருக்கு. நீ தான் எனக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீ என்ன வேணா சொல்லிட முடியாது. நான் தான் வேலை செய்யறேன்றதுக்காக நான் எப்படி வேணா நடந்துக்க முடியாது. 2 பேருக்குள்ள ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? சோ எல்லா உறவு முறைகளிலும் தெளிவான ஒரு வரைமுறை இருக்கிறது. வரைமுறைக்கே உட்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறையில நீ யார் நான் யார், நீ யார் நான் யார்ன்றத பத்தி தெளிவே இல்லாட்டி பிரச்சனை தான் சார் வரும். அந்த தெளிவு கட்டாயமா ஒரு உறவு முறையில இருக்கணும். அந்த தெளிவு இல்லாட்டா பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க அப்பா மாதிரி, எனக்கு இவங்க சித்தப்பா மாதிரி. இந்த மாதிரிகள் வந்து சார் என்னைக்கும் உருப்படாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்கு. பட் டெல் மீ, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல ஆண் பெண் என்ன உன்னோட டெஃபினேஷன்? எனக்கு சொல்ல உன் டெஃபினேஷன் என்ன? இவ்வளவு பேசுறாங்களே வாய்க்கிழிய, சொல்லுங்களேன் என்ன உங்க ரிலேஷன்ஷிப்ல டெஃபினேஷன்? சார் டெஃபினேஷன் இல்லாமல், வரைமுறைகள் இல்லாமல், தெளிவு இல்லாத எந்த உறவும் பிரச்சனையில தான் முடியும். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஒரு சீரியல் ஆக்டர் நிலானி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கணவரை விட்டு செப்பரேட்டடா இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகி சூசைட், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த ஆள் வந்து சூசைட் பண்ணிக்கிற லெவல் வரைக்கும் போயிருக்கு. சோ இங்க வந்து நான் சொன்ன அந்த முதல் குரூப்ல 2வது அவங்க வந்து தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற நிலைமையில இவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல போயிருப்பாங்க. தள்ளப்படுறாங்க, எதுல தள்ளப்படுறாங்க? அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. 2 குழந்தைங்களோட அம்மாவா இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன், 2 குழந்தைங்களோட அம்மாவா இருக்கவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. 2 குழந்தைங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் அவங்களுடைய கடமை. சார் சில விஷயத்துல நம்ம கிளியரா இருக்கணும் சார். அடுத்தவன் வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கை இல்லையான்னு நினைச்சு மறுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இந்த வாழ்க்கையில ஒரு கணவனோ ஒரு மனைவியோ சரியா அமையல, நம்ம குழந்தைகள்னு பொறுப்பு இருந்தா அந்த குழந்தைகளை பாத்துக்கணும், அதுங்களுக்காக நம்ம வாழ்க்கையை டெடிகேட் பண்ணணும். அப்படின்றதுல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட நமக்கு இருக்க கூடாது. அதை விட உனக்கு என்ன பெரிய வேலை? என் அடுத்த தலைமுறையை சரியாக இந்த தேசத்திற்கு விட்டு செல்வேன் என்று நினைப்பதை விட வேற என்ன பெரிய வேலை இருக்கு உனக்கு? அதை ஒழுங்கா செய்ய மாட்டேன்றது என்ன பிரச்சனை? யாரு நம்ம போனோம்? யார் நம்ம குழந்தைங்களை நம்ம தான் சார் வளர்ப்போம். எவன் வளர்ப்பான் நம்ம குழந்தைங்களை? யாரும் வந்து என் குழந்தைங்களுக்கு பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை, எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். அப்படி எடுத்துக்கிறான்னு சொன்னாங்கன்னா நான் 1000 சந்தேகங்களோடு அவரை பார்க்க வேண்டும். எதுக்கு நம்ம நம்பணும்? அது நம்ம மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்யற வேலை சார். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் குழந்தைய பெற்றுக்க கூடாது. நான் என்னுடைய கணவனோ இல்ல என்னுடைய மனைவியோ விட்டுட்டு போயிட்டா கூட இந்த குழந்தைக்கு கடைசி நாள் வரைக்கும் அது தன் கால தான் நிக்கிற வரைக்கும் அதுக்கு ஒழுங்கா 3 வேளை சாப்பாடு போட்டு, 3 வேளை முடியலையா 2 வேளை சாப்பாடு போட்டு ஒரு நியாயமான ஸ்கூல்ல படிக்க வச்சு அதனுடைய அடிப்படை தேவைகளையும் சின்ன சின்ன ஆசைகளையும் ஓரளவுக்கு நான் நிறைவேற்றி வைக்கிற அளவுக்கு நான் பொறுப்பா இருப்பேன்ற புத்தியில தெளிவில்லாத எவனும் இந்த உலகத்துல குழந்தை பெற்றுக் கொள்ள கூடாதுன்றதை நான் தீவிரமா நம்புறேன் சார். 1000 பேர் தெரியும் சார். வீட்டுல வந்து 10 பாத்திரம் தேய்க்கிற அம்மாக்கள் எவ்வளவு பேரு? வீட்டுல வந்து துணி துவச்சி போடுற 10 அம்மாக்கள் எவ்வளவு பேர்? அயன் பண்ணி கொடுக்குற அண்ணன் எவ்வளவு அயன் அண்ணனுங்க நம்மள பாக்குறோம். மொபைல் அயன் பண்றாங்களே ஒரு வீட்டு பகுதியிலையும் எத்தனை அண்ணனுங்களை நம்ம அப்படி பாக்குறோம். அவங்கள என்ன சார் கஷ்ட நஷ்டங்கள் பார்க்காம அந்த குடும்பத்தை நல்ல எவ்வளவு பேர் காலேஜ்ல படிக்க வைக்கிறாங்க பசங்களை. நமக்கு ஆசையா இருக்கு, ஐயோ பரவாயில்ல இவ்வளவு தூரம் அயன் போட்டு இவரு காலேஜுக்கு படிக்க அனுப்புறாரு, நம்ம ஏதாவது செய்யணும். ஆனா சொல்லுங்களா, நாங்க ஒரு ஃபீஸ் கட்டுறோம், பாப்பா ஸ்கூலுக்கு போதா சொல்லுங்கம்மா, நாங்க வந்து ஒரு புக்ஸ் வாங்கி தரோம், பேக் வாங்கி தரோம், யூனிஃபார்ம் வாங்கி தரோம் நம்ம சொல்றோம். ஏன்? அவர்களுடைய கமிட்மெண்ட்டை பார்த்து நல்லா வரணும்னு அந்த உழைப்புல அந்த குழந்தைங்களுக்கு போனா எவ்வளவு பேர் அதுல வந்து ஃபாலன் அவுட் ஃபேமிலிஸ் தான் சார்.
குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடிய எவ்வளவு பெண்களுடைய கணவன்மார்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துல அந்த பெண்கள் மட்டும் வேலை செஞ்சு காப்பாத்துறாங்க. பொறுப்பா இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. நம்ம பாக்குற எவ்வளவு மொபைல் லைன்ஸ்ல பொறுப்பா இருக்காங்க. அவங்கள இதெல்லாம் தான் சார் கமிட்மெண்ட். எந்த கமிட்மெண்ட் இல்லன்றவங்களை பத்தி நாம ஏன் பேசிட்டு இருக்கோம்னு எனக்கு புரியல. எதுக்கு உனக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யணும்? ஏன் உதவி செய்யணும்? என் குழந்தைய சாகர வரைக்கும் நான் காப்பாத்துவேன், எனக்கு எவன் உதவியும் தேவையில்லை அப்படின்ற அந்த கடைசி தைரியம் மனசுல இருக்கும்போது நீ குழந்தை பெத்துக்கோ.